புரட்டாசி மாசம் தனுசு ராசிக்குண்டான பலன்களை சொல்ல வந்திருக்கிறேன். லக்ன ராசிக்கு நேர் 7 செவ்வாய் வீட்டிலிருந்து பார்க்கிறார். குரு 6 மறைந்திருக்கிறார். சோ ராசிக்கும் லக்னத்திற்கும் குரு 6 மறைவது உடல் ரீதியான தொந்தரவை, வியாதிகள் அதிகமாகும் நேரம் தனுசு ராசிக்கு. 2ஆம் இடத்துக்குரிய சனி, 3க்குரிய சனி வக்ரமாயிருக்கார். நவம்பர் வரை வக்ர நிவர்த்தி, நவம்பரில் ஆறார். அதுவரை தன ரீதியான தொந்தரவை தனுசு ராசினியர்கள் அடைவார்கள். தனுசு ராசிக்கு 4 ராகு வீட்டிருப்பது தாயாரின் உடல்நிலையை மாற்றங்களை ஏற்படுத்தி தாயாருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு கொடுக்கும். பஞ்சமாதிபதி செவ்வாய் நேர் 7 வீட்டிருப்பது நன்மையை பயக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 6க்குடைய சுக்கிரன் 11/20ஆம் தேதி ஆட்சி அடைகிறார். அப்போ சத்துருக்களின் கைகள் சற்று ஓங்கும் நிலை ஏற்படும். சத்துருக்களிடம் நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. எதிரிகளாக யாரையும் பாவிக்க கூடாது. தனுசு ராசி நேயர்கள் எதிரிகளை பாவித்தால் எதிரிகள் பலம் இந்த 1 மாத பலமாக கூடமாக இருக்கிறது. நேர் 7க்குடைய புத பகவான் 20ஆம் தேதி ஆட்சி உச்சமடைகிறார். தொழில் ரீதியான வர்த்தகங்கள் அற்புதமாக நிகழும் தனுசு ராசி நேயர்களுக்கு. 7க்குடைய ஒரு 4 10 நின்றால் தந்தத்தில் நோய் உண்டு. இந்த காலங்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு பற்களில் தொந்தரவு ஏற்படும், சொத்தை பற்கள் ஏற்படும். டென்டிஸ்ட் டாக்டர்கிட்ட போகக்கூடிய சூழ்நிலை தான் இந்த 1 மாத காலங்களில் தொந்தரவு இருந்தால் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். நேர் 7க்குடைய ஒரு 10 இருப்பது தொழில் ரீதியான வெற்றியும், கூட்டாளிகள் மூலமாக வெற்றியும், மனைவி குடும்பத்தார் மூலமாக நன்மையும், நண்பர்கள் குடும்பத்தார் மூலமாக நன்மையும் நீங்கள் தனுசு ராசி நேயர்கள் அடைவீர்கள். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது சற்றே லாபத்தை கொடுக்கும். 12க்குடைய ஒரு நேர் 7 வீட்டிருப்பது எவ்வளவு வருமானம் மனைவி மூலமாகவும், கூட்டாளிகள் மூலமாகவும், நண்பர்கள் மூலமாக வருவது அதே செலவினத்தையும் சற்றே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கேது, சூரியன், சுக்கிரன் ஒரு 3 நாட்கள் 20ஆம் தேதி வரை சற்று தொல்லையை தருவார். பிறகு நன்மையை அடைய வைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை. பண வரவு செலவு சற்று கரெக்டாக இருக்க வேண்டும். உடல் ரீதியான தொந்தரவு வந்தால் உடனே டாக்டரிடம் சென்று பார்த்துக் கொள்ள வேண்டும். பற்களில் தொந்தரவு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது பெரிதாகும். ஆகவே சரியான டாக்டரிடம் சென்று நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். தனுசு ராசி நேயர்களுக்கு மற்றும் பண ரீதியான தொந்தரவுகளை 20ஆம் தேதிக்கு மேல் சுக்கிரன் பார்த்துக் கொள்வார், நன்மையே செய்வார். நமஸ்காரம்.